வணக்கம் நண்பர்கள். ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோர் இரண்டு பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் இரண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகராக 2026 தேர்தலுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்து என்ன? 2026 தேர்தலில் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க, அல்லது விஜய் முதல்வர் வேட்பாளராக எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளுதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, விஜயை முதல்வர் வேட்பாளராக அல்லது விஜயனுடைய தலைமை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாது. அதை போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ளாது. காங்கிரஸ் கட்சி வேண்டுமானால் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் காங்கிரஸ் கட்சியை கைகழுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. அதை போலவே பாரதிய ஜனதா கட்சி விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளும், முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க தயாராக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைக்காது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க. சரி, இப்படி விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் வைகோ இந்த சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா ஒரு கணிசமான ஒரு 10-15 எம்எல்ஏ சீட்டை தான் பெற முடியும். ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது, முதல்வராகவும் ஆக முடியாது. அப்படி முதல்வராகணும்னா இன்னும் 15-20 வருஷம் அரசியலில் போராட வேண்டி இருக்கும். அதற்கு ஏராளமான பணம் செலவாகும். சினிமா துறையில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் செலவிட வேண்டியிருக்கும். அந்த பணமெல்லாம் கரைஞ்சு போகும். சரி, உடனடியாக முதலமைச்சராக வேணும், என்ன பண்ணலாம்? உடனே ஒரு ஐடியா. உடனே பிரசாந்த் கிஷோரையும் ஆதவ் அர்ஜுனாவும் அவர்களுடைய ஐடியாப்படி 2026 தேர்தலை சந்திக்கிறது முடிவெடுத்தாச்சு. அவர்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல்வராக ஏற்றுக்கொள்பவருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஐடியாவா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடியாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த இரண்டு பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் எல்லாம் இல்லை, கடந்த காலம் அதற்கு ஒரு காரணம். அதற்கு உதாரணம் விஜயகாந்த் அவர்கள் 2016 தேர்தலில் வைகோ அவர்களை பகடக்காயாக வச்சு ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி சேராமல் பார்த்து கொண்டார். அப்படி 2016 தேர்தலில் விஜயகாந்த் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக 2016 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து கருணாநிதி அவர்கள் முதல்வராக ஆகியிருப்பார். அந்த தேர்தலில் ஒரு மிகச்சிறிய எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசத்தில் தான் தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்தது. வைகோவுக்கு ஒரு 500 கோடி ரூபாயை கொடுத்து முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி அந்த கூட்டணியில் வைகோ, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் சில கட்சிகளெல்லாம் கூட்டணி வைத்துக்கொண்டு 2026 தேர்தலை சந்தித்து ஓட்டை பிரிச்சுட்டாங்க. அதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை. அதே போலவே வெற்றி பெறவில்லை. அப்படி விஜயகாந்த் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சிருந்தா 2016 தேர்தலில் 100% திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கும். அதே ஃபார்முலாவை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரசாந்த் கிஷோரையும் ஆதவ் அர்ஜுனா வச்சு 2016 தேர்தலில் தங்களுடைய காயை நகர்த்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஜயனுடைய தலைமை ஏற்றுக்கொள்வர்களுடன் தான் அவர்களுடன் தான் 2016 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சந்திக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சந்திச்சா கண்டிப்பாக விஜய் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாது. ஒருவேளை 2016 தேர்தலில் 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜயம் கூட்டணி வைத்தால் 100% வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெற்றியை தடுக்கணும்னா பிரசாந்த் கிஷோரையும் ஆதவ் அர்ஜுனாவும் வச்சு விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை செஞ்சு பணத்தை கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முறிச்சிட்டா போதும். 90% திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், 2011 தேர்தலில்
விஜயகாந்த் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு 36 எம்எல்ஏ சீட்டுகளை ஜெயிச்சார். அப்படி ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக மாறிவிட்டார். அத்தோடு அந்த கட்சியினுடைய சோழி முடிஞ்சு போச்சு. எதிர்க்கட்சி தலைவரானது 36 எம்பி சீட்டு கிடைச்சது. அந்த கட்சிக்கு உண்டான மாஸ் போயிடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் என்னைக்கு விஜயகாந்த் கூட்டணி வைத்துக் கொண்டாரோ அத்துடன் அந்த கட்சி சமாதியாகிவிட்டது. அப்படி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்து 2026 தேர்தலை சந்திச்சா அத்தோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய சோழி முடிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த 2 பேரும் அந்த கட்சியை காப்பாற்றாங்க. யாரு? பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் காப்பாற்றாங்களா? இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை தடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஆதவர்ஜுனா அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் காரணமாக இருக்க போகிறார்களா அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். எதாக இருந்தாலும் ஸ்லீப்பர் செல்லா இல்லை உண்மையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இருவரும் வெற்றிக்கு தேரோட்டியாக இருக்க போகிறாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.